தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய பேரிடர் நிதியிலிருந்து மத்திய அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டியளித்திருக்கிறார். இப்போதும் விடுவிக்கும் மாநில பேரிடர் நிதிகளை விட கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இதுகுறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கிறார். இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த 944.8 கோடி ரூபாய் என்பது எப்போதும் நம்முடைய மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய அந்த தொகையினுடைய இன்ஸ்டால்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொகைதான் இப்போது முதல் கட்டமாக நமக்கு வந்திருக்கிறது என்பதை நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பின் வாயிலாக அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்றிய அரசினுடைய அலுவலர் குழு வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரிடத்தை அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எல்லாம் நேரம் கேட்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நம்ம மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்போது 6675 கோடி ரூபாய் அளவிற்கு அது இருக்கிறது. சேத மதிப்பீடுகளை நாம் தந்திருக்கிறோம். அந்த ஒன்றிய குழுவும் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள். எனவே நான் இந்த செய்தியாளருடைய சந்திப்பிலிருந்து கேட்டுக்கொள்வதெல்லாம் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு எப்போதும் வழங்கப்படக்கூடிய தொகையாக இருக்கக்கூடிய இந்த 944 கோடி ரூபாயை தாண்டி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இத்தகைய இப்போது நடந்திருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் நிவாரணங்களுக்கு மீட்பு பணிகளுக்காக கூடுதலாக அவர்கள் அதன் வாயிலாக நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கையை